தேவன் நம்மோடு பேசும் 7 வழிகள். ஆண்டவர் என்கிட்ட பேசினார் என்று சொல்வதற்கு நம்மில் அநேகருக்கு தயக்கமும் குழப்பமும் இருக்கலாம். இனி அந்த குழப்பங்கள் தேவையில்லை. நம் தேவன் பேசுகிற தேவன் தான். அவர் ஜீவனுள்ள தேவன், நமக்குள் ஜீவிக்கிற தேவன். தேவன் நம்மோடு பேசும் முதலாவது வழி, தேவனுடைய வேத வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள். பைபிள் வாசிக்கும் போது ஒரு சில வசனங்கள் அது உங்களுக்குத்தான் என்று உணர்த்தப்பட்டால் அதுதான் தேவன் உங்களோடு பேசுவது. இரண்டாவது, தேவனுடைய படைப்பின் மூலம் தேவன் நம்மோடு பேசுவார். சங்கீதம் 19 வசனம் 1-3 வரை. படைப்பின் அழகு, வடிவமைப்பு, தன்மைகள் மூலம் தேவன் நம்மோடு பேசுவார். அந்த படைப்புகள் தேவன் யார் என்றும் அவருடைய மகிமை, மகத்துவங்கள், ஞானம் என்னவென்றும் நமக்கு அறிவிக்கிறது. மூன்றாவது, தேவனுடைய குமாரன் மூலம் தேவன் நம்மோடு பேசுவார். எபிரேயர் 1 அதிகாரம் 1-2 வசனங்கள். தேவன் மாம்சமாகி மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் மனுஷரோடு வாசமாயிருந்து அவர்களோடு பேசினார் என்று சுவிசேஷ நூல்களில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு தேவன் யார் என்பதும் அவருடைய அன்பு, கிருபை, இரக்கம் என்ன என்பதையும் நமக்கு கற்பிக்கிறது. நான்காவது, தேவனுடைய ஆவியின் மூலம் தேவன் நம்மோடு பேசுவார். யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவன் மாம்சமாகி அந்த மாம்சமான தேவன் நமக்காக பலியாகி பின்பு உயிர் தெழுந்து இன்று நமக்குள் ஆவியானவராய் வாசமாய் இருக்கிறார். நமக்குள் வசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி வழிநடத்துகிறார், ஆறுதல் அளிக்கிறார், சத்தியத்தை கற்பிக்கிறார், கண்டிக்கிறார், இயேசுவின் வார்த்தையை நமக்குள் போதிக்கிறார். அது மென்மையான தூண்டுதலாய் இருக்கும். அதில் தெளிவும் சமாதானமும் இருக்கும். ஐந்தாவது, தேவனுடைய மனுஷர்கள் மூலம் தேவன் நம்மோடு பேசுவார். நீதிமொழிகள் 19-20வது வசனம். சில சமயங்களில் தேவன் மற்றவர்களை கொண்டு பேசுவார். ஆனால் எல்லாருமே தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்களா என்று பகுத்தறிய வேண்டும். ஆறாவது, ஜெபத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசுவார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். நாம் ஜெபிக்கும் போது தேவன் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவார். அது தேவனுடைய வார்த்தை என்று நாம் அறிய வேண்டுமானால் நமக்குள் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். அவருடைய குரல் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் தெளிவும் சமாதானமும் இருக்கும். ஜெபங்களில் அதிக நேரம் செலவிடுங்க. ஏழாவது, சூழ்நிலைகள் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுவார். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். நம்முடைய வாழ்வில் நன்மை மற்றும் சவாலான சூழ்நிலைகளில் தேவன் நம்மை நடத்துவார். உதாரணம், திறந்த வாசல்கள் ஒரு புதிய வாய்ப்பை குறிக்கலாம். அடைக்கப்பட்ட வாசல்கள் நம்மை வேறு வழியாய் நடத்தலாம். சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நாம் அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நடத்தும் பாதையில் நடக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் நம்மோடு ஏதோ ஒரு வழியில் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு தான் அது புரிவதில்லை. அவரோடு அதிக நேரம் செலவிடுங்க, அவருடைய சத்தம் தெளிவாய் கேட்கும். இந்த 7 வழிகளிலும் தேவன் தான் பேசினார் என்றால் நம்மிடத்தில் தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். அந்த சமாதானமே தேவன் நம்மோடு பேசினார் என்று உறுதிப்படுத்துகிறது.